பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. $140 கோடி இந்தியர்களின் சார்பில் விருதை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். திருவாரூர் அருகே உள்ள பவித்ரமாணிக்கம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ. வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள். காவல் மரணங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிக்கை. 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதற்கு மக்களின் ஆதரவே சாட்சி என திட்டவட்டம். சட்டப்பிரிவுகளின்படியே அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறப்பு. கோயில் நிதியில் அறநிலையத்துறை கல்லூரி கட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வைகோ பேசும்போது வெளியேறிய தொண்டர்களை படம் பிடித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. பாமகவின் சின்னம், கொடி, நிர்வாகிகளை நீக்குவது, நியமிப்பது உள்ளிட்ட அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே உண்டு. அன்புமணி ராமதாஸ் நடத்தும் நிர்வாக கூட்டங்கள் செல்லாது என தேர்தல் ஆணையத்தில் மனு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது. டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறையிட அன்புமணி தரப்பு முடிவு. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். அனைத்து லெவல் கிராசிங்குகளிலும் சிசிடிவி கட்டாயம் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிரடி உத்தரவு. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம். ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழு நேரில் ஆய்வு. திருப்பூரில் பல்வேறு மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடுகளில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்ததால் 42 வீடுகள் தரைமட்டம். திருப்பூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் சிலிண்டர் வெடித்து 42 வீடுகள் தரைமட்டமான விவகாரம். மாற்று துணி கூட இல்லாமல் குழந்தைகளுடன் தவிப்பதாக வீடுகளை இழந்த மக்கள் வேதனை. சேர்த்து வச்சது எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே மாத்து கட்டு கூட யாருக்கும் துணி மணி ஒண்ணு இல்லை. எல்லாருமே கையங்காலோட தான் வந்து எல்லாம் அழுதுன்னு ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட நிக்கிறோம். தமிழகத்தில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வாட்டி வதைத்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105.8 டிகிரி வெப்பம் பதிவு. தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகள் இன்று முதல் செல்ல தடை விதித்த விவகாரம். மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா விடுவிப்பு. போதைப் பொருள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் நடவடிக்கை.
ஜூனியர் மாணவர்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் துன்புறுத்தினாலும் ராகிங் தான். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை. ஹோசூர் அருகே நாய் கடித்து தாமதமாக சிகிச்சைக்கு வந்ததால் MBA பட்டதாரி உயிரிழப்பு. பட்டதாரி மரணத்தால் சோகத்தில் மூழ்கிய தென்னூர் கிராமம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நாய் கடித்து இளைஞர் உயிரிழந்த விவகாரம். இளைஞருக்கு சிகிச்சை அளித்த அரசு மருத்துவமனை ஊழியர்கள் உள்பட 30க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. கேரளாவில் படப்பிடிப்பின் போது தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டிய நடிகையிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் சைன் டாம் சாக்கோ. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கண்டெய்னர் லாரியும் லோடு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. வாகன ஓட்டுநர்கள் 2 உள்பட 3 பேர் உயிரிழப்பு. நெல்லையில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீர் புகை மூட்டம். பாதி வழியில் ரயில் நிறுத்தம். மாற்றுத்திறனாளிகள் கழிவறையில் இருந்து புகை வந்ததாக ஆய்வில் கண்டுபிடிப்பு. சென்னையில் கடந்த 2013ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்த வழக்கு. 12 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது. சென்னையில் ஆன்லைன் பண மோசடி விவகாரத்தில் இளைஞரை கடத்திச் சென்று மிரட்டல். 3 சட்டக்கல்லூரி மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலத்தில் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருவதால் பரிசோதனைக்கு படையெடுக்கும் மக்கள். மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒருவர் முண்டியடித்துச் சென்றதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே பைக் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட இளைஞர் உயிர் தப்பிய அதிசயம். விபத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தும் காவல்துறை. இளம் வயதினர் திடீர் மரணங்கள் தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு நடத்த உள்ளதாக வெளியான தகவலுக்கு உண்மை சரிபார்ப்பகம் மறுப்பு. திடீர் மரணங்கள் குறித்து மத்திய சுகாதார நிறுவனம் எந்த ஆய்வையும் தொடங்கவில்லை என விளக்கம். தலைநகர் டெல்லியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் அவதி. உத்தரகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. அலக்நந்தா ஆற்றில் சிவன் சிலையை மூழ்கடித்து செல்லும் வெள்ள நீர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழை காரணமாக சாலைகளை சூழ்ந்த வெள்ள நீர். ஆறு போல் ஓடிய நீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
குஜராத்தில் 40 ஆண்டுகள் பழமையான ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழப்பு. டேங்கர் லாரி அந்தரத்தில் தொங்கியவாறு நின்ற நிலையில் மீட்பு பணி தீவிரம். நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தின் போது பக்தர்களிடம் 15 பவுன் நகைகள் திருட்டு. 18 பேரிடம் செல்போன்களும் பறிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் குழந்தைகளின் சிந்தனை திறன் குறைந்துவிட்டது என கூறப்படுவது ஆதாரமற்றது. ஹெகுரு பயிற்சி தொடர்பாக ரோபோ சங்கர் மகள் வெளியிட்ட வீடியோவில் பல தவறான தகவல்கள் இருப்பதாக தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு. சிறையில் உள்ள யூடியூபர் விஷ்ணுவை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தின் 2வது பாடலுக்கான முன்னோட்டம் வெளியீடு. மோனிகா என்ற பாடலில் பூஜா ஹெக்டே அசத்தல் நடனம். ஏமன் அருகே செங்கடலில் மேஜிக் சீஸ் என்ற வணிக சரக்கு கப்பலை வெடிவைத்து தகர்த்த ஹவுத்தி அமைப்பு எச்சரிக்கையையும் மீறி தங்களது எல்லைக்குள் கப்பல் வந்ததாக கூறி மூழ்கடிப்பு. ஏமன் அருகே செங்கடலில் மற்றொரு கப்பலில் ஹவுத்தி நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. கடலில் தத்தளித்த 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 14 பேரை தேடும் பணி தீவிரம். பிரேசில் நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அறிவிப்பு. இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 7 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 30% வரை கூடுதல் வரி. ஆப்பிரிக்க நாடுகள் மீதான வரியை குறைக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தில் மீண்டும் பணியை தொடங்கினார் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக். சீனியர் ஆலோசகர் பணியில் சேர்ந்துள்ளதாக தகவல். இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்றிருப்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி வீரர்கள் மாற்றம். ஜோ ஸ்டாங்கிற்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஜாஃப்ரா ஆர்ச்சர் அணியில் சேர்ப்பு.